ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை தீபம்க்கு ஸ்பெஷலான ஒரு டெசர்ட் ரெசிபி, அதாவது இனிப்பு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு அவல் பாயசம். இந்த சிவப்பு அவல் பார்த்தீங்கன்னா சிவப்பு அரிசிலேருந்து வரக்கூடியது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு நாம் பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் முந்திரி 4-5 போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் உலர் திராட்சை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இதையும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உலர் திராட்சை நல்லா பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த முந்திரி திராட்சை ரெண்டையும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது இதே நெய்யில் தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ண போகிறோம். தேங்காயை துருவி போடுறத விட இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாசமாக இருக்கும் பாயசம். வாயில் தண்டுப்படும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதையும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து அதே பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து இதே நெய்யில் நாம் 1 கப் அளவுக்கு சிவப்பு அவல் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சிவப்பு அவல் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த சிவப்பு அரிசியை யூஸ் பண்ணி நீங்கள் பொங்கல் இந்த மாதிரிலாம் செய்யலாம். அதே மாதிரி சிவப்பு அவலும் ரொம்ப நல்லது. ஸோ இதை நல்லா இந்த மாதிரி வாசம் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் கிட்டத்தட்ட 200 ml திக்கான பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதோட ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணி இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சி கொதிக்க விட போகிறேன். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா பால் கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பால். இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்சுருக்க அவலை ஆட் பண்ணிடலாம். நார்மலாக வெள்ளை அவல் இருக்குது பார்த்திங்களா, அது சீக்கிரம் குக் ஆகிடும். பட் இந்த சிவப்பு அவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். அதனால் இதை கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள் அவலை நான் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ண போகிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவல் பாதி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை தேங்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அவல் ஆல்மோஸ்ட் வெந்திருக்கிறதுனால இன்னும் சாஃப்டன் ஆகும்போது இதனுடைய ஃப்ளேவரெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறேன். நீங்கள் இந்த அவல் பாயசத்தை கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க. ஏன்னா இது ஆற ஆற என்ன ஆகும் அப்படின்னா நல்லா திக்காயிரும். அந்த அவல் இருக்க அந்த மில்கெல்லாம் அப்சர்வ் பண்ணும். அதனால ரொம்ப திக்காயிரும். ஸோ தண்ணியாக வச்சிங்க அப்படின்னா சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவல் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் அவலை கொஞ்சம் எடுத்து கையில் இந்த மாதிரி லைட்டாக நசுக்கி பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி ஆணுச்சு அப்படின்னா உங்களோட அவல் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இதில் எந்த கப்பில் அவல் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இனிப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதோட இதில் ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணி டேஸ்ட்டை காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். இப்போது சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் சர்வ் பண்ண வேண்டிய. நீங்கள் வெல்லம் வேணும்னாலும் ஆட் பண்ணலாம். பட் வெல்லம் ஆட் பண்ணுற அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெல்லம் ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா பால் உங்களுக்கு திரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இந்த கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ஹெல்த்தியான சிவப்பு அவல் பாயசம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.